ஹாய், வெல்கம் பேக் டு யஷோதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குவிக்காக ஈஸியாக முடிகிற ஒரு சுண்டல் சிக்கன் ப்ளஸ் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம ஒரு கிரேவி பண்ணலாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். குவிக்காக ஈஸியாக முடியலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு, நான் குக்கரில் ஏன்னா சுண்டலெல்லாம் ஊற வச்சுருக்கேன். நான் நைட்டே சோப் பண்ணேன், இல்லை வெடிக்கால காலை எந்திரிச்சு வெடிக்கால நம்ம சோப் பண்ணிக்கலாம். சுண்டலெல்லாம் கருப்பு சுண்டல் தான் எடுத்துருக்கேன். ஸோ சுண்டல் ஊறிடுச்சு நல்லாவே. நான் அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்க பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முளப்பு கட்டு வந்து ஆக்சுவலாக 1 டே பிஃபோரே வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி முளப்பு கட்டி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். முளப்பு நல்லா கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல முளப்பு கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா நான் அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ட்டும். நான் அப்படியே அளவு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்கள். நல்லா பொரியுது. இப்போ ஆனியன் ஜஸ்ட் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி, ஒரு 2 இல்லை 1 வெங்காயம் ப்ளஸ் தேங்காய் கொஞ்சம் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி நான் வச்சுட்டேன். இப்போ நான் இதை பேஸ்ட்டாக அரைச்சி நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், சோம்பு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சா. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு சுண்டல் ஊற வச்சு பச்சை சுண்டல் வெங்காயம் அவுச்சி இதெல்லாம் வைக்கிறேன். தயிர் நிறைய ஆட் பண்ணலாம். இந்த சுண்டல் நம்ம தோசையில் இட்லிலெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் நான் முளைக்க கட்டும் போதவே நான் போட்டுருக்கேன். அது கூடவே சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். கொஞ்சம் மாதிரி கரம் மசாலா சிக்கன் சேர்த்துக்கணும். சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். ஒரு உருளைக்கிழங்கு போடுங்க. சிம்பிளாக ரஃப்பாக சாப் பண்ணிட்டு, ஏன்னா இது கூட இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் ஆட் பண்ணிட்டோமா, நம்ம உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன், உருளைக்கிழங்கு, சுண்டல் இது மூணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பச்சை வதக்கி போட்டு குக் பண்ணலாம். பாருங்க, பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாருங்க, நான் கரெக்டாக அளவு எனக்கு தெரியும். இது வரை குக் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி நான் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த பச்சை வடை போகிறதுக்கு கொஞ்சம் குக் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, சிக்கனு, சுண்டல் இதெல்லாம் நல்லா ஒரு ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது என்னென்ன இருக்குன்னா, வீட்லேயே அரைச்சி குழம்பு நல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு நல்லது எடுத்துக்கேன். ப்ளஸ் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகத்தூள் இவ்வளோவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. புரியுதுங்களா? சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இவ்வளோவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த சன்னாக்கு, அந்த சிக்கனுக்கு, அந்த உருளைக்கிழங்கு, இந்த குழம்பு அதில் எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் நான் ஆட் பண்ணுறேன்.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் இந்த மிளகா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சோம்பெல்லாம் போட்டு நான் வதக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த ஜாரில் இந்த மூடியிலலாம் இருக்குங்க, அதையும் நம்ம அலசி ஊற்றிக்கலாங்க. ஓகே, தண்ணி இவ்வளோதான் இல்லை, இன்னும் நம்ம நல்லாவே தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம், குழம்பு திக்காக தான் வரும், அவ்வளோ தண்ணி ஒன்றும் போகாது. நான் இன்னும் இந்த ஜாரில் ஒரு 2 ஜார்ஸ் தண்ணி ஊற்றுவேன். நல்லா இட்லி தாராளமாக ஊற்றி நம்ம சாப்பிடலாங்க. தோசைக்கு தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, தண்ணியோட அளவு போகுது. இதில் நம்ம இப்போ சால்ட்டை பார்த்துட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 விசிலுங்க. ஏன்னா இந்த சன்னாவோட டேஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு, இந்த சிக்கன் எதுவுமே நம்மளுக்கு வெளியே போயிட்டு இப்போ சம்டைம்ஸ் சன்னா தனியாக வேக வைப்பல சுண்டலை நம்ம வேக வைக்கிற அவசியமே இல்லை, இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சால்ட்டை நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் மட்டும் நம்ம விட்டா போதுங்க. விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குக்கர் விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம வச்சு சுண்டல் சிக்கன் பீஸ் எல்லாம் அழகாக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் இட்லியில் சர்வ் ஊற்றிட்டு இல்லை தோசையில் ஊற்றிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்றவங்க இன்னும் 2 கூட கேட்டு சாப்பிடுவாங்க. இவ்வளோ எண்ணெய்னால எதிர்பார்க்காதீங்க. இது சிக்கன்லேருந்து வர அந்த கொழுப்போட, பிகாஸ் நம்ம குக்கரில் போட்டால் இப்படி தான் வந்து இருக்கும்.